ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு 4 இம்பார்ட்டன்ட் மேட்டர் பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ சாரி இத்தனை நாளாக வீடியோ பண்ணாததுக்கு, ஏன்னா ஹெல்த் இஷ்யூ மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். ஏன்னா காய்ச்சல் இப்போல்லாம் வந்துச்சுன்னா ஒரு நாளில் போக மாட்டேன்துங்க. வச்சு செஞ்சுட்டு ஒரு 7 நாள் கழித்து தான் போகுது. ஒரு அடையாக விருந்தாளியாக இருந்துட்டு போகுது. போனாலும் போக மாட்டேங்குது. இப்போ இருக்கிற காய்ச்சல்லாம் அப்படியே அப்கிரேட் ஆகிட்டு இருக்குதுங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு காய்ச்சல் வந்ததுன்னா கரெக்டாக டாக்டர்கிட்ட போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு நாள் 2 நாளில் சரியாயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது, கை கால் இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நமக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் கீழே விழுகிறதுக்கும் நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கே ஒரு 4 சைக்காலஜிஸ் அப்படின்றது இருக்குங்க. ஸோ இதை தான் நம்ம இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட கொலிக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ அந்த இடத்துல இருந்து உங்களை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரியும் உங்களை ஒரு மாதிரி ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் நார்மலாக என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஏய், என்னென்னா நீ சொல்கிற, நீ போடா முன்ன அப்படிம்பீங்க. இல்லைன்னா கோவப்பட்டு திட்டுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு வாக்குவாதம் அப்படின்றது இந்த இடத்துல மேற்கொள்வீங்க. ஆனால் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. நேராக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போங்க. உங்கள் ஃப்ரெண்டோட பேரை சொல்லுங்கள். ஏய், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு மட்டும் அவங்கள்ட்ட கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன், ஓகே தானே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேளுங்க. அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல யாருமே உங்களை பார்த்து வியர்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட யாராவது பொய் சொல்கிறாங்களா? ஸோ அதை உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்டுபிடிக்கவும் முடியுங்க. எப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அவன் பொய் தான் சொல்லிகிட்ருக்கான் இவ்வளோ நேரம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. டேய், நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட யார் இருக்கிறாங்களோ, யார் உங்கள்கிட்ட பொய் சொல்கிறாங்களோ அவங்களோட ஹை டு ஹை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 4 செகண்ட் அவங்களோட கண்ணை மட்டுமே பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு தடுமாற்றம் அப்படின்றது வரும். அடுத்த நிமிஷம் அதை திருத்திப்பாங்க. இல்லைன்னா நான் செஞ்ச தப்பு அப்படின்றத ஒத்துப்பாங்க. இல்லைன்னா உங்ககிட்ட பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அண்ட் 3வது முக்கியமான விஷயம், ஒரு ஆர்கியூ தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கான காரணம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டு, ஆஃபீஸு, யாராக வேணால் இருக்கலாம், எனி ஒன் பர்சன் உங்களுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. அது தப்பான விஷயன்றது உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பதிலுக்கு ஆர்கியூ பண்ணிங்கன்னா, ஸோ அதை என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. ஸோ பிரச்சனையில் தான் போய் முடியும். நீங்கள் அவங்க பேசிக்கிட்டே இருங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களோட க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் கிட்ட போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அமைதியாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த பிரச்சனை அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஆர்கியூ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நாளைய முன்னே உங்கள்கிட்ட ஆர்கியூவே பண்ண மாட்டாங்க, அடித்து சொல்கிறேன். 4வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, கோவம். உங்களுக்குள்ள கோவம், எனக்குள்ள கோவம், எல்லாருக்குள்ளேயும் கோவம் அப்படின்றது இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இதை எந்தெந்த இடத்துல வெளிக்காட்டுறோம், இந்த கோவத்தை எப்படி நம்ம சமாளிக்கிறோம், நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படின்றது தான். இங்கே கோவப்பட்டு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோவத்தை நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் லைஃப்பில் வேறு லெவலில் முன்னேற முடியும். உங்களுக்கு கோவம் வருது, ஆப்போசிட்டில் இருக்கிறவர் உங்களுக்கு கோவப்படுத்துகிறார் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுங்கள். அந்த கோவம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அது உங்களை ஆட்கொள்ள வருது அப்படின்னா, அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் கோவப்படாதீங்க, எந்த வார்த்தைகளையும் விடாதீங்க. வார்த்தைகளை பயன்படுத்தாமல் உங்களுடைய அமைதியும் உங்களோட ஸ்மைலையும் பயன்படுத்துனீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆவான், உங்களை எப்படி கோவப்படுத்துறது அப்படின்றது தெரியாது. ஸோ இங்கே கோவத்தினால நிறைய பேர் லைஃப்பை தொலைச்சிட்ருக்குறாங்க. அதனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. அமைதியாகிடுங்க, காமாகிடுங்க. இதனால் இங்கே உலகம் தலைகீழ திரும்ப போகிறது கிடையாது. இந்த பிரச்சனையினால் தலை போகிற காரியமும் இது கிடையாது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே இனி நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்ல போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க, எம்எஸ்வி சேனலுக்கு கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போகிற ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய்.